தெலுங்கு பேசக்கூடியவனும் கன்னடம் பேசக்கூடியவனும் தான் 3% அதிகமாக பலன் பெறான். தயார் பண்ற வேலை செஞ்சிருந்த ஆசாரியர்கள் எங்க போயிட்டாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில என்னாச்சு? அதுபோல் உள்ளெடுக்கிற இன்னொருத்தருடைய பங்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நீ யாரு? ஸ்டாலினுக்கு என்ன பவர் இருக்குது? எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு 1 கண்ணு போட்டுங்கிற பார்வையோடு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் தமிழ் சமுதாயத்தை வச்சுக்கிறாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்று நம்மோடு இணைந்துள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் விரிவாக பேசலாம். சார் வணக்கம். இப்போ அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை ஒதுக்கியது தொடர்பாகவும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்தது. ஆனால் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்த போது அனுமதி மறுக்கப்பட்டது. கைது செய்ததை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அருந்ததியருக்கான 3% இடஒதுக்கீட்டை புதிய தமிழகம் கட்சி எதுக்கலை. கொடுக்கக்கூடிய விதம் அந்த உள் இடஒதுக்கீடாக கொடுக்குறாங்கல்ல, அந்த முறைகேட்டை, அந்த மோசடியை, அந்த சட்டவிரோத நடவடிக்கையை தான் புதிய தமிழகம் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. அகில இந்திய அளவில் பட்டியலின மக்களை இந்த மாதிரி வகைப்படுத்துறது, பிரிக்கிறது பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். மாயாவதி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க, சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு. பல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிறார்கள். இது எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்குது, நீதி தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் இருந்தாலும் கூட சரி, அதை தமிழ்நாட்டில் அந்த அவர்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்னு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணிடுச்சு. அதனால் நான் அதையே அந்த 3%ஐ ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கலை. நான் எதை எதிர்க்கிறேன் என்பதை பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அல்லது புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாத காரணத்தினால் அவர்கள் கண்மூடித்தனமாக அதை ஆதரிக்கிறார்கள். இதை அமல்படுத்த துவங்கிய கலைஞருக்கு இதனுடைய பாதிப்பு மற்ற தேவேந்திர வேளாளருக்கும் ஆதரவாளருக்கும் என்னங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனுடைய சூழ்ச்சி என்னங்கிறது அவருக்கு தெரியும். அது இன்று முதலமைச்சராகக்கூடிய அவருடைய மகன் ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆனால் வியப்பு என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், பாமகவை போன்றவர்கள் எல்லோருமே ஒரே வரட்டுத்தனமாக அவர்கள் அந்த 3% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அந்த உள் இடஒதுக்கீடுவே அவங்க ஆதரிக்கிறாங்க. இங்கே தான் அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடர்களுக்கும் கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை மனசார தமிழ்நாட்டுக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களோ ஏற்றுக்கொள்ளல. இது எங்கே நாங்கள் வெளிப்படையாக அறிய முடிஞ்சது அப்படின்னா, 1997ஆம் ஆண்டு சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்ட போது, அப்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலான போக்குவரத்து கழகங்களுக்கு மறைந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அல்லது வேறு ஏதாவது இருக்கக்கூடியவருடைய பெயர் தான் இருந்தது. ஒரே ஒரு பெயர் சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் வந்தோடனே அது தாங்கிக்க முடியாமல் தென் மாவட்டங்களில் பெரிய கலவரம் வந்தது. அப்பொழுது சென்னையிலிருந்து பேராசிரியர் சரஸ்வதி, ராஜேந்திரன், மார்சு போன்ற நல்ல ஒரு நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் சிவகாசி போன்ற பகுதிகளுக்கு ஆய்வுக்காக போயிருந்தாங்க. அவ்விடத்தில் அந்த பேருந்து சுதந்திரத்துடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை நீ காலி பண்ணு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷம். பஸ் எல்லாம் விட்டாங்க. அப்போ சாதாரணமாக கிராமத்தில் கல்வியறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட கூட இந்த இடஒதுக்கீடு இவங்களுக்கு கொடுக்கறத மேலே ஒரு பெரிய வெறுப்புணர்வு உள்ளூர இருக்குது. இதுதான் திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் செஞ்ச மிகப்பெரிய வரலாற்று பிழை. இடஒதுக்கீடு பட்டியலின வகுப்புக்கு மட்டும் கிடையாது,
அவர்களும் இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டே இன்னொரு சமுதாயத்துக்கு கிடைக்கூட இடஒதுக்கீட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சாதாரண மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, குறிப்பாக திராவிட கட்சியில் கிளை செயலாளர்லேருந்து மேலே இருக்கக்கூடியவங்க வரலும் உள்ளூர இந்த 2 கம்யூனிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் அவர்கள் சலுகைகளால் அவர்கள் பெரிய வலுப்பெறுகிறார்கள் என்ற ஆழ் மனதில் ஒரு எதிர்ப்பு மனமைப்பு உண்டு. அதை எப்படி காலி பண்ணுறது? 18% இடஒதுக்கீடு சட்ட ரீதியாக பறிக்கிறதுக்கு வழி கிடையாது. அப்போ ஏதாவது சூழ்ச்சி செய்யணும். அந்த சூழ்ச்சி தான் இந்த அருந்திய இடஒதுக்கீடு என்று உள் இடஒதுக்கீடு என்பது. நீ நேர்மையாக இருந்தால் இடஒதுக்கீடு 3% வெளி அறிவிச்சிட்டு போகணும். அது என்ன உள் இடஒதுக்கீடு? எதுக்கு உள்ளே கொண்டு வந்து கொடுக்குற? நீங்கள் 18%லேருந்து 3 பிரிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்போது அந்த 3% அறிந்ததுக்கு முடிச்சுக்கணுமில்ல. மீதி சதவீதம் 15% தேவேந்திர வேடருக்கும் ஆதிராவிடருக்கும் என்று நீ ஒதுக்கீடு பேசாமல் போயிருக்க வேண்டியதானே? நீ ஏன் மீண்டும் 3% அவனை போட்டியிட வச்சுட்டு 15% போட்டியிட கொண்டு வந்து கொடுக்குற? இது யாராவது ஏற்றுக்குவாங்களா? இது எப்படி சமூக நீதியாகும்? இது எப்படி முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கிறாங்க? அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 3% அருந்தியரை வச்சு இந்த பிஎல்ல தேவேந்திர வேடருக்கும் பறையர் சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை காலி பண்ணணுங்கிறது தான் தமிழ்நாடு திமுகவினுடைய நோக்கம். அதற்கு கூட்டணி கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இப்போ தான் எல்லாருடைய நோக்கமே. ஸோ அவங்களுக்கு இந்த 2 கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய வன்மத்தோடு தான் இந்த 3% உள் இடஒதுக்கீடுக்காக கொடுக்கிறார்கள். நேர்மையாக இருந்தால் வெளி இடஒதுக்கீடாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் ஒரு வன்மம் நிறைந்தது. இந்த 15%லையும் கொண்டு போய் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது. அவன் 3லையும் வந்துடணும். மீதி எஞ்சிருக்கக்கூடியது இவனவே கொண்டு சேர்க்கணும். அந்த இடம் காலியானால் அதை வேக்கண்டாக வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் தேவேந்திர வேளாளரோ பிஆரோ வடமக்களோ போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்த உள் இடஒதுக்கீட்டினுடைய சூட்சமம். இது தொடர்பாக அதனால தான் இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன், அம்பலப்படுத்துகிறேன். இது நாங்கள் இப்போ தான் தொடங்கிக்கிறோம். நேற்று நாங்கள் பேரணிக்காக அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதிக்கு இன்றைக்கி கேட்கல. நவம்பர் 7ஆம் தேதிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே நாங்கள் மெயில் அனுப்பிச்சாச்சு. 26ஆம் தேதி நேரடியாக எங்களுடைய வழக்கறிஞர்கள் சென்று கமிஷனரேட்டில் எல்லாம் சந்தித்து பேசிட்டாங்க. நாங்கள் முதல்ல மன்றோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் கேட்டோம். அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை பக்கத்தில் கேட்டோம். அந்த 2 இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களா தான் நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கேட்டால் நீங்கள் பேர் நடத்திக்கிங்கன்னு சொன்னவர்கள். அவர்கள் அதை ப்ரப்போஸ் பண்ணும் நீங்கள் நடத்திக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் பேரணிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வந்த பிறகு காலையில் பேரணியில் நாங்கள் நினச்சதை விட நீங்கள் அதிகமாக வந்துட்டாங்க, வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போது அவங்க இடத்துல இதை அப்போது நீங்கள் நடத்துகிற ஒரு 500 பேர் 400 பேர் 300 பேருக்குள்ளே அடையாளம் தெரியாமல் ஒரு சந்துக்குள்ளே நடத்திட்டு போனால் ஓகே. பெருசாக இருந்ததுன்னா அது எங்களுக்கு மாஸ்டருக்கு எங்களுடைய எஜமானர்களுக்கு அது பொறுத்துக்காது, எங்கள் எஜமானர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் தடை பண்ணுறது தான் அர்த்தம் ஆச்சா. அப்போது ஒரு ஆஃபீஸர் சுயமாக முடிவெடுக்க வேண்டிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஜமானனுக்கு பணிந்து அந்த தப்பு பண்ணிக்கிறார். ஸோ அதனால் நேற்று அதை மீறி ஒரு இடத்துல பேரணி வந்துட்டானாங்க. சென்னை ஃபுல்லாக பேரணியாக நடந்தது, ஆர்ப்பாட்டமாக நடந்தது. அது ஒரு பெரிய எதை அடக்க நினச்சாங்களோ, எது வெளி தெரியக்கூடாது நினச்சாங்களோ, அது இன்றைக்கி தமிழ்நாடு எங்கும் அது வெடித்து சிதறிக்குது. இது வேண்டியது தொடருங்க. இப்போது அந்த அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடாக அந்த 3% கொடுத்தது 2006லேருந்து 2011 வரையில் ஆட்சியிலிருந்த திமுக அரசாங்கம், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கினார். ஸோ அதன் பிறகு நீங்கள் திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருந்தீங்க இல்லையா? அப்போது நீங்கள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களையோ இல்லை ஸ்டாலின் அவர்களையோ நேரடி சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. அப்போது நீங்கள் வலியுறுத்தி இதுக்கான தீர்வை கண்டிருக்கலாமே. ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் அவங்களோட இந்த 2011லேருந்து நான் அப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிருந்தோம். அப்போது 2016 அசம்பிளிக்கு மட்டும்தான் அவங்களோட கூட்டணிக்கு போகிறோம். ஒரு 2014 15 அப்பொழுது ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான கண்டிஷன் நாங்கள் போட்டோம். அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு பொது வெளியில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே சார். இன்னொரு விஷயம் இப்போது உங்களுடைய கோரிக்கை அடுத்த கட்டமாக
எந்த மாதிரி இருக்கும்? அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை குடுப்பீங்க? உங்க கோரிக்கை நிறைவேற்றும் வரையில உங்க போராட்டம் எப்படி இருக்கும்? இப்போது நேற்று பேரணி நடத்த முடியல. நேற்று 2 மணிக்கு வந்து ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு மீண்டும் கேட்டு இன்னைக்கு 12:30 மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய 20 பக்கங்கள் கொண்ட வரலாற்று ரீதியாக இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு என்ன? யார் இந்த இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டாங்க? ஆக்சுவலாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா தேவேந்திர வேடருக்கும் ஆதிராவிடம் தான் கொடுக்கணும். அது இருக்க இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது. அதுக்குண்டான எலிஜிபிளே அவங்ககிட்ட கிடையாது. தமிழ்நாட்டில் அதிகமாக சமுதாய கொடுமைகளை சந்திக்கக்கூடியவர்கள் 2 பேர். தெற்கு மாவட்டத்தில் தேவேந்திர வேடர்களும் ஆதிராவிடம் தான். இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கணும். அது ஏதோ பட்டியலுக்குள்ளே வந்துட்டாங்க, அவ்வளோதான். பட்டியலுக்குள்ளே வந்து சேர்க்கப்பட்டவர்கள் அதுக்காக வந்து நான் தான் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடியவர்களோ, அந்த இடஒதுக்கீடு சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு என்று சொல்லக்கூடிய அந்த அளவுகோலத்துக்குள்ளே அவங்க வரல. பெரும்பாலானவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சியில் அவங்க வந்து மாத சம்பளம் வாங்கி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி விவசாய வேலையில் வந்து ரூ. 100, ரூ. 50, 200 இன்னும் சொல்லப்போனால் ரூ. 3 கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தேவேந்திர வேடரும் ஆதிராவிடம் தான். அவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து இடஒதுக்கீட்டுடைய நன்மையை பெற்றிருக்கணும். எல்லாமே அரசியல் ரீதியாக அணுகினுடைய விளைவாக அதை கொண்டு போய் அவங்க முன்னால் நிறுத்திக்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகு அது வெறும் நான் வந்து எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணேன். ஒவ்வொரு முறையும் இதுக்காக பேசிக்கிறேன். தெற்கு மாவட்டத்தில் படித்தனும் புரிஞ்சுக்கல, வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. கோர்ட்டில் வந்து எப்படியாவது வந்து ரத்து செய்வாங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து அது மாதிரி உள் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் இந்த இடஒதுக்கீடு இது மாதிரி பிரித்து கொடுத்தது சரின்னு சொல்லி சொன்ன பிறகு இப்போ தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து பேராபத்து இருக்குதுங்கிறத இன்றைக்கி தான் அவங்க உணர்றாங்க. எங்கள் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்தவங்களும் இப்போ தான் அதனுடைய முழு தன்மையை உணர்கிறார்கள். நான் சொன்ன போதும் கூட எல்லாம் அது அவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக புரிஞ்சுக்கல. இந்த 15 வருஷத்தில் அவங்க பல பேர் வந்து நம்ம எந்த வேலைக்கு போக முடியலையேங்கிறதையும் இப்போ தான் உணர்றாங்க. ஸோ நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்பொழுது தான் வடக்கு மாவட்டத்தில் பறையர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் பெரியவர்களும் உணர ஆரம்பிச்சுக்கிறாங்க. தெற்கு மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்கள்லையும் அவர்களும் முழுமையாக இப்பொழுது தான் வந்து இதனுடைய என்ன நம்முடைய உரிமையை எப்படி விட்டு கொடுக்கறது, நமக்கான பங்கு இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு எப்படி விடுறது அப்படிங்கிற கேள்விகள் இப்பொழுது தான் வந்து எல்லாருடைய மனசுலேயும் வந்திருக்குது. அதனால் இது வந்து விட முடியாதுங்க. இது வந்து ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். 18 பேர் 20% பேர் இருக்கக்கூடிய 18லேருந்து 20% இருக்கக்கூடிய சதவீதத்தினுடைய அத்தனை உரிமையும் 3 பேர் சாப்பிட்றதுக்கு எப்படி விட முடியும்? இது ஒரு நாள் சாப்பாடா? சாப்பிட்டு போகிறான்னு விடுறது 2 நாளா? இந்த இடஒதுக்கீடு இருக்கிறவர்களும் அவன் சாப்பிட்டான்னு அது இந்த சமுதாயத்தினுடைய கதி என்ன ஆகுது? ஆனால் இது பெரிய பேராபத்துங்க. அதை வந்து ஸ்டாலின் வந்து 4 பேர்த்த கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஜால்ரா போடக்கூடியவங்களை சில கருங்காலி கூட்டங்களை வச்சுட்டு அதை வந்து அப்படியே கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. இது தொடங்கிக்கிறோம். 2026 முன்னாடியே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லை 2026 நாங்கள் முடிவு கட்டுவோம். 2 ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ அந்த அருந்ததி சமூகம் வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்களா சார் அவங்க? இப்போ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. தெலுங்கு பேசக்கூடியவங்களும் கன்னடம் பேசக்கூடியவங்களும் தான் 3% அதிகமாக பலன் பெறான். அங்கே தமிழ் பேசக்கூடிய மாதாரியோ இதோ அது பலன் பெறல. சரி, அவன்லாம் சேர்ந்து எங்களுக்கு தனியாக 1% நான் தமிழ் பேசக்கூடியவன் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாய்ப்பு இல்லைன்னு அவன் 1% கேட்டால் நீ எப்படி என்ன முன்னுரிமை கொடுப்ப? புதிரை வண்ணான் இருக்கிறாங்க இந்த 76 சதியில். அவங்க வந்து நாங்கள் வந்து 1% அரசு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கேட்டால் எப்படி நீ கொடுப்ப? இதே மாதிரி தமிழ்நாட்டில் மிக மிக பிற்பட்டோர் பட்டியலில் சலவை தொழிலாளர் இருக்கிறாங்க, சவர தொழிலாளர் இருக்கிறாங்க, நெசவாளர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே உள் இடஒதுக்கீடு கொடுத்தால் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள்? இது நடக்குமா? அது சாத்தியமா? அதனால் வந்து ஒரு வலுவாக இருக்கிறதுனாலேயோ அல்லது வந்து அரசியலுக்காகவோ ஒரு காரியத்தை தவறாக செய்கிற போது அது பெரிய ஆபத்தில் முடியலாம். அதனால் நான் தான் சொல்கிறேன், இப்போது சர்வ தொழிலாளர் எந்த பட்டியலில் இருக்கிறாங்க? மிக பிற்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு வந்து உள்ளீடு கொடுத்து முன்னுரிமை கொடுன்னு கேட்டால் இந்த அரசு கொடுக்குமா கொடுக்காதா? ஏன் கொடுக்காம வச்சுக்கிற? அவர்களெல்லாம் வந்து அருந்தியரை விட முன்னேறிட்டாங்களா? கிராமத்தில் இருக்கிற சர்வ தொழிலாளருடைய லைஃப் என்ன ஆச்சு? ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வந்து சர்வ தொழிலாளர் இருந்தாங்களா? அவங்களாம் எங்கே இப்போ கிராமங்களில் வந்து சவர தொழிலாளர்கள் இருந்தாங்களா? அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? மண்பாண்டம் செஞ்சுட்டு இருந்தவங்களாம் அவங்களாம் எங்கே போயிட்டான்? கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆசாரியெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? ஏன் அவங்கள பற்றியெல்லாம் உங்களுக்கு அக்கறை வராதா? ஏன் அவங்களுக்கெல்லாம் ஏன் உள்ளுக்கு கொடுக்கல?
அந்தந்த இதில் கொடுக்கலாமில்ல, உனக்குன்னு அருந்ததி மட்டுமல்ல அக்கறை. அப்போ இந்த அக்கறைங்கிறது சுயநலத்தோடும் வேறொரு நோக்கத்தோடும் என்று பொதுவாக வந்து பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? பிறமொழி பேசக்கூடியவள் என்பதால் அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உள் ஒதுக்கீடாக கொடுக்கிறது அப்படிங்கிற அதுதான் உண்மை. அதான் உண்மை. அதான் உண்மை. அதே நேரத்தில் நீங்கள் 2006லேருந்து 2011 இந்த உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டது அதிமுக. அந்த அதிமுக அரசாங்கத்திடம் ஜெயலலிதா அவர்களிடமோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ இல்லை ஓபிஎஸ் அவர்களிடமோ நீங்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தால் அதே அதிமுக அரசாங்கம் அந்த இடஒதுக்கீட்டை வந்து ரத்து செய்துக்கலாம் இல்லையா? அது கோரிக்கை முன் வச்சிங்களா? அவங்க பரிசீலனை செய்யலையா? 2010 11 வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணிக்கு 2009 ஜூலை மாதம் 17ஆம் தேதி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் சந்தித்தேன் அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைம். அப்போ வச்சு 3 கோரிக்கை தான். ஒன்று, உள்ளிடுதுக்கீடு ரத்து பண்ணணும். தேவேந்திர வேளாளர்களை பெயர் மாற்றம் செய்து பட்டியலிருந்து வெளியேற்றணும். தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளை அரசுல இருக்கிற இந்த 3 தான் கோரிக்கை. 3ஐயும் ஏற்றுக்கொண்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் மாறுகிறார்கள். செய்ய முடியாமல் போகலாம், இது பல கைகள் தடுக்குது. அதனால தானே வெளியே வந்தோம். அந்த அருந்ததியில் கன்னடமும் வராங்க இருக்கு. அதாவது அதான் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க அரசியலாகிப்போச்சு. அரசியலாகிப்போச்சு. ஸோ ஆளுகின்ற திமுக அரசாங்கம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா இந்த 2026க்கு முன்பாக? இல்லை தொடர்ந்து போராட வேண்டிய நிலைக்கு தான் திமுக அரசாங்கம் தள்ளப்படுமா அவங்களை? இப்போ புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ற ஒரு கட்சியினுடைய தலைவருடைய போராட்டம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது மக்கள் போராட்டமாக மாறிடுச்சு. இன்னைக்கு 1.5-2 கோடிக்கு மேற்பட்ட வடக்கு மாவட்டத்தினுடைய ஆதிராவிடர் பரிய சமுதாய மக்களுடைய போராட்டமாக, தேவேந்திரன் மக்களுடைய போராட்டமாக மாறிப்போச்சு. ஏன்னா நாங்கள் முதல்ல பண்ணுற போது அதனுடைய உண்மை முழுத்தன்மை அந்த மக்களால் கிரகிச்சிக்க முடியல. ஏன் 3% தானே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி தான் நினச்சாங்க, தவிர அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரியல. மற்ற சமூகத்தை பாதிக்கப்படுவதை உணரல. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அவர்கள் முதல் இப்போ உணர்ந்துட்டாங்க. இந்த 15 வருஷத்தில் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா இனிமேல் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு இனி வழிகடியாக இருக்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கவில்லை, இப்படி தீர்ப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதுக்கு பிறகு இனிமேல் பேராபத்து நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத அவங்க இப்போ புரிஞ்சுட்டாங்க. ஆனால் இது வந்து பெரிய அளவுக்கு மக்கள் இயக்கமாக வந்து மாறிட்டு வருதுங்க. மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து காட்டுக்கு என்ன வேலிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து இது காட்டு தீயாக பரவிச்சு. இது இது வந்து இதுக்கு பதில் சொல்லியெல்லாம் சமாளிக்க முடியாது. சமூக நீதி பேசியெல்லாம் சமாளிக்க முடியாது. அது தீர்வு காணணும். அதை வந்து 3% ரத்து பண்ணுறது ஒன்று தான் தீர்வே. அவங்கள ரத்து பண்ணிவிட்டு வேறு எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த முதல்ல வந்து இது பண்ணணும். முதல்ல வந்து அப்போ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணணுங்க. 3 சமுதாயத்தினுடைய பங்களிப்பு என்ன இன்றைக்கி இருக்கிற அரசு துறைகளில் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். எல்லா அரசு துறையும், அரசாங்கத்துடைய நேரடி துறைகள், கான்ஸ்டபிள், போலீஸ் துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கான்ஸ்டபிள் இருக்கிறான், எத்தனை ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கிறான், எத்தனை சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், எத்தனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு அழைக்கப்படக்கூடிய எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, கிரைமில் இருக்கிறான், லாண்ட் ஆர்டரில் இருக்கிறான், தென் டிஎஸ்பின்னா எவ்வளவு, ஏஎஸ்பி எவ்வளவு, ஏஎஸ்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் கொடுக்கணும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு டிஇஓனா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏடிஓனா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டைரக்டர்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்னால் எத்தனை பெர்சன்ட், டெப்டி தாசில்தார் எவ்வளோ பேர், தாசில்தார் எவ்வளோ பேர் ஆச்சுங்களா, சப் கலெக்டர் எவ்வளோ பேர், கலெக்டர் எவ்வளோ பேர், எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வு பண்ணி நீங்கள் எல்லா கம்யூனிட்டியும் எவ்வளவுங்க பார்த்த பிறகு, அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து நேரடி வருமானம் இது ஒன்று. இந்த சமுதாயத்துக்கு இந்த அரசு வேலை இல்லாதவர்களுடைய வாழ்நிலை என்ன, எத்தனை பேருக்கு சொந்த நிலம் இருக்குது, அவங்க சொந்த இல்லாதவர்கள் என்ன மாதிரி பணி செய்கிறாங்க, அவங்களுடைய வருமானம் என்ன, அப்புறம் ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன ஆச்சுங்களா, யார் நல்லா சாப்பிட்டு கொழுன்னு இருக்கிறாங்க, யார் வத்தி வதங்கி கருவாடு மாதிரி இருக்கிறாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆய்வு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஆய்வெடுத்து கம்ப்ளீட்டாக கொடுத்தா தான் உண்மை இல்லை. அதுக்கு பிறகு தான் நீங்கள் செய்யணும். நீ யாருக்கு கொடுக்கறது என்னங்கிறத சொல்லணும். ஒருவேளை வந்து ஒரு கம்யூனிட்டி குறைவாக இருந்தால் அது கம்யூனிட்டி குறைவானது காரணத்தையும் கண்டுபிடிச்சா சொல்லணும். வெறும் இடஒதுக்கீடு மட்டும் தீர்வு காணாது.
அந்த கம்யூனிட்டிக்கு ஏன் குறைவாக வந்தது, என்ன காரணம், அந்த காரணத்தை களைவதற்குண்டானதை வழிதான் பார்க்கணும் தவிர நீ குறுக்கு வழி பார்க்கக்கூடாது. இதுக்கு தீர்வாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குமா? இல்லை, முதல்ல நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அரசு துறையில் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இடஒதுக்கு சமிதி சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சமூக நீதியை நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அமலாக்கியிருக்கிறீங்க, ஏன் 10 வருஷமாக ஒரு 2 கம்யூனிட்டி மேஜர் கம்யூனிட்டி கிடைக்க வேண்டியது அத்தனையும் கொண்டு போய் ஒரு சாதிக்கு ஏன் கொடுக்குறீங்க, இது எப்படி சமூக நீதி ஆகும்? முதல்ல இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஏன் ஒருத்தரும் கூட வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலின் வெளியே சொல்லாமல்ல, இந்த நாங்கள் ஏன் அவங்க நீங்கள் 3% இடஒதுக்கீட்டை ஏன் உள்ளிடுக்கிட கொடுக்குறோன்னு சொல்லணும்ல. அதுபோல் உள்ளிடுக்கிற இன்னொருத்தருடைய பங்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நீ யார்? ஸ்டாலினுக்கு என்ன பவர் இருக்குது? உங்கள்கிட்ட பவர் இருக்குதுங்கிறதுக்காக நீ செஞ்சுருந்தா அதை எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த பவர் வச்சு அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த பவரை உடச்சி விடுறதுக்கு அதிகாரம் துஷ்பிரயோகம் நிச்சயமாக துஷ்பிரயோகம் தான் பண்ணுறாங்க. இப்போது வட மாவட்டத்தில் ஆதி திராவிட மக்கள் பாதிக்கிறாங்க, தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல மக்கள் பாதிக்கிறாங்க. ஸோ தேவேந்திர குல மக்களுடைய பிரதிநிதிகள் ஒட்டு மொத்தமாகவும், அதே போல் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, இப்போது விடுதலை சேர்த்துகள் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களாம் ஒன்று சேர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா அரசாங்கம் அடிபணிந்து தான் ஆக வேண்டும். நல்லா இருக்குது, நல்லா இருக்கணும், அப்படி கொடுத்தா கொடுக்கணும். விலை போயிட்டு என்ன செய்கிறது? சமூகம் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? அப்படி விலை போகிறவங்க தான் சொல்லணும். அதாவது ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய சமூகத்துக்கான பங்கு, சமூகத்துக்கான உரிமை எஸ்டாப்ளிஷ் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அரசியலில் பங்கு இல்லை, கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மட்டத்திலையும் உனக்கு 18% என்ஷூர் பண்ணியிருக்குது. அதுக்கு ஒரு ஆபத்து, அது ஒரு தவறு நடந்துட்டு இருக்குது கண் முன்னாடி. அதையே தட்டி கேட்காதவனு எதுக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற? அப்போது நீ எதுக்கு? அதுதான் ஏற்கனவே 7 பேர் வேறு கட்சியில் இருக்கிறாங்களே, 43 பேர் வேறு கட்சிக்கு இருக்கிறாங்க. உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஆச்சுங்களா? அதை எதுக்காக நீ போனியோ அதை கடமையாற்றல. இதான் சட்டமன்றத்திலே 44 ரிசர்வு தொகுதியோட சட்டமன்ற இருக்கிறாங்கல்ல சார், அவங்க குரல் கொடுக்கலாம் இல்லை சார்? அல்ல, அவங்க எல்லாருமே ஏதாவது அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இருந்தால் கூட தங்களுடைய அவர்கள் இந்த செட்டப்பில் அரசியல் கட்சியினுடைய தயவில் சீட்டு வாங்கக்கூடியவர்களாக இருந்துட்டு பல சாதிகளுடைய ஓட்டு மூலமாக தான் வெற்றி வாய்ப்பு பெற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்களால் சுதந்திரமாக செயல முடியாது. அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு போக்குவரத்து கழக பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அதை விட்டுட்டு இவங்களுக்கு இந்த பல்லருக்கும் பறையருக்கும் கொடுக்குற இடஒதுக்கீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண களை எடுக்கிற ஒருத்தி பேசுகிறேன்னா, அப்போ அவங்க மனசில் எப்படி தவறான கருத்து புதைக்கப்பட்டிருக்குது. அவங்க பையன் பிள்ளையும் அந்த இடஒதுக்கீட்டு மூலமாக தான் வேலைக்கு போகிறாங்கிறதையும் கூட விட்டுட்டு அப்படின்னா அவங்க உங்களுக்கு போகணும்னா எங்களுக்கு போனால் பரவாயில்ல, எங்களுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு 1 கண்ணு போட்டுங்கிற பார்வையோடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் தமிழ் சமுதாயத்தை வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற போது, அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கிற போது இன்றைக்கி இதில் இந்த கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி இருக்கக்கூடியவங்க அவங்க நாம் எலெக்ஷனுக்கு போனால் எல்லா சாதிகிட்டையும் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த அச்சத்தில் இந்த எம்எல்ஏ பதவி கிடைச்சதே அவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக நினைக்கக்கூடியவங்க இந்த சமுதாயத்துக்காக பேச மாட்டார்கள். இதுதான் அம்பேத்கர் அதனால தான் இந்த மாதிரி இந்த கம்பைன்டு ஓட்டு சிஸ்டத்தை அம்பேத்கர் எடுத்ததுக்கு காரணமே அதுதான். அதனால செப்பரேட் எலெக்டர் கேட்டார். அது இந்த 40-70 வருஷமாக ரிசர்வ் தொகுதிகள் அத்தனையுமே வேஸ்ட்டாக போகுது. அவர்கள் சுயநலவாதிகளைத்தான் அது உருவாக்குதே தவிர சமூக பற்றாளர்களை இது உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகலை. அது அரசியல் கட்சி இருந்தான், தலித் அரசியல் பேசிட்டு வரக்கூடியவனும் அவங்க என்ன எந்த சாக்கடையில் விடுகிறாங்களோ அதே போல் அவர்களும் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனைக்கூடிய விஷயம். உங்கள் ஆர்ப்பாட்டத்தோடு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கையில் எடுத்தால் அரசாங்கத்துக்கு அஞ்சு தானே ஆகணும் சார். நீங்கள் தான் கேட்கணும். இப்போ உங்கள் பதவி முக்கியமா, சமுதாயம் முக்கியமா, உனக்கு பங்கு முக்கியமா, நீ உனக்கு ஆதரவு விடக்கூடிய சமுதாய மக்களுக்கான பங்கு முக்கியமா? நீங்கள் 4 பேர் தான் பலனடைவீங்க, ஆனால் நான் 4 லட்சம் பேர் பலனடைவானே,
ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக போனால் எத்தனை பேர் போவான், ஒரு வாட்ச்மேனாக ஒரு அட்டெண்டராக போனால் எத்தனை பேர் போவான், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸராக போனால் எத்தனை பேர் போவான், எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் போவாங்களே. அந்த பங்கை வாங்கி கொடுக்கறதுக்காக நீ இருக்கிறியா, உனக்கான பங்கை வாங்குறதுக்காக நீ வந்து இயக்கம் நடத்துறியாங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். ஸோ 2026க்குள்ள உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன் வராத பட்சத்தில் 2026க்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்க அந்த கட்சியுடன் சேர்ந்து அதாவது ஆ, தேர்தல்ங்கிற வருவது பல்வேறு விஷயங்கள் இருக்கும், இந்த ஒரே இதுக்காக இல்லை. ஆனால் இன்று போகக்கூடிய வேகத்தில் 2026 முன்பாக வந்து திமுக வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணலைன்னா இது திமுகவுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய இஷ்யூவாக இருக்கும். 25% மேற்பட்ட 20% மேற்பட்ட தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுக்கு எதிராக நிற்பாங்க. அதை என்ன பண்ணி அவங்களால சமாளிக்க முடியாது. பார்ப்போம். இல்லை 2026ல் உங்க அதிமுக கூட்டணி என்பது பலவீனமா இருக்கின்றது. எப்படி நீங்க வந்து பலமான திமுக கூட்டணியை எதிர்கொண்டு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறுவீங்க? என்ன திமுகவுடைய பலம் அப்படின்றாலே கூட்டணி தான். திமுக பலமாகவும் இல்லை, எங்கள் கூட்டணி பலகீனமாகவும் இல்லை. இல்ல மக்கள் பலத்துல அதிமுக இருக்கின்றது, கூட்டணி பலத்துல திமுக இருக்கின்றது. அதை வச்சு தான் சார் 2021ல ஜெயிக்கிறாங்க. தப்பான வாதம். ம். 1% 1.5% வச்சுக்கிற கட்சியெல்லாம் வச்சு எப்படி கூட்டணி பலம்னு சொல்லுவீங்க? ஆச்சுங்களா? 2% வச்சுக்கிற கட்சியெல்லாம் எப்படி கூட்டணி பலமாக முடியும்? அவங்களுடைய பலம் என்பது, அவர்கள் வெற்றி பெறுவது என்பது வேறு பல காரணங்களை வைத்து வெற்றி பெறுகிறார்கள். அது இன்னொரு சந்தர்ப்பம் சொல்றேன். ஒன்னும் பணபலம், அது வேறு தேர்தல் நேரத்துல வந்து கவர்ச்சிகரமான ஆச்சா, பொய்யான ஆச்சா. வாக்குறுதிகளை அதனால கொடுத்து மக்களை ஏமாற்றுவது. கூட்டணி இவங்கனால அவங்க ஜெயிச்சாங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களால் வேண்டும் வந்தால் இவர்கள் ஜெயிச்சிருக்கலாம், இவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆச்சுங்களா? அதனால கூட்டணியெல்லாம் அது ஒரு பலமே இல்லை. ஆச்சுங்களா? காங்கிரஸ் ஒரு இன்னும் பலமான சொல்ல கட்சி தானே போனால் சார்? என்ன சொல்ல அதெல்லாம் ஒரு நான் இதையும் தனிப்பட்ட முறை சொல்ல, அது பலம் அல்ல. வேறு விஷயங்கள் அவர்கள் பலத்தைக்கு வேறு வழிகள் மூலமாக தங்களுக்கு பலத்தை தேர்தல் நேரத்தில் தேடிக்கொள்கிறார்கள். ஆச்சுங்களா? நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி பலமான மிகப்பெரிய அளவுக்கு பாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் அது இல்லாதனால தான் பலம் இல்லாத போல தோன்றுகிறது. அதை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா நாங்கள் தான் வந்து புதிய தமிழகம் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தான் வந்து பலமான கொள்கையும் ஸ்ட்ராட்டஜிக்கலான பலம். அதை தேர்தல் நேரத்தில் இது பலமாக்குவதற்கு உண்டான இதெல்லாம் வந்து சில குறைபாடு இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக சரி செய்யப்படும். ஓகே சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை ஜெம் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.